சீரட்டி சொன்னாங்களே, இப்போ எங்கே போனாங்க சீரட்டி? அன்னைக்கு மீன் அலசுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. மேலே சேலையே போட வேண்டாம், அதாவது அப்படி தான் நடுவில் ஒரு பூணூல் மாதிரி போட்டிருக்கு. அதாவது அப்படி அப்படியே தெரியுது. நீ குறை சொன்னிய விஷாலுக்கு, அந்த டாக்குக்கு அனகொண்டா பெருசு இருக்குன்னு சொல்லிச்சு விஷாலுக்கு. அப்படியே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஹேமா கமிட்டின்னு கேரளாவில் எடுத்தாங்களே தம்பி, மோகன்லால் ஏகப்பட்ட பேர் மாட்டினால. நம்ம நாட்டில் எடுக்கணும்னு போய் நான் புகார் கொடுத்தேன் கமிஷனர் அருண்கிட்ட. இங்கே ஒரு கமிட்டி வைங்க, இங்கே எல்லாம் அவங்கவுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கிறாங்க. நிறைய நடிகர் சஸ்பெக்டாக செத்துருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, அது அட்டூழியம் இல்லையா? அது மிரட்டுறது, ஆம்பளை மிரட்டுறது, படுக்கிறது, அப்புறம் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? சம்மதிச்சானப்படுத்திங்க இல்லை, உங்களை தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்களான்னு கேட்குறேன். ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர் கேட்டார்ல, நான் அப்படியே குத்த வச்சு உள்ள சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேனா அப்படின்னு. யார் அண்ணன் சொல்கிறீங்க? தெரியல பாரு, என்ன ஏதாவது கோத்து விடாதப்பா. சரி அண்ணனை தான் வச்சுக்கைய. அண்ணன் தான் சொன்னார். அண்ணன் வெளிப்படையாக இருக்கார், அண்ணன்லாம் குறை சொல்லக்கூடாது. ரொம்ப நல்ல டைப்பா, ரொம்ப நல்லவர் அவரு. அதனால அதுக்கான சரியான விளக்கம் அதுதாங்கிறீங்களா? இல்லை, வெளிப்படையான பதில் சொன்னார் இல்லையா, அது நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்புறம் இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வந்து புகார் கொடுப்பீங்கன்னா எப்படி? அது ஓஹோ, புகார் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல அண்ணன். அது அண்ணன் வந்து ஒத்துக்கிறார் இல்லையா, நான் பொய் சொல்ல இல்லையா அண்ணன். சரி, அதே தான் சொல்கிறேன், அவரோட தரப்புலேயே சொல்கிறேன். சரி ரைட், நான் வைத்துக்க. நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவர் மேலே எனக்கு என்ன வன்மம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.